ஸோ ஃபைனல் வெர்டிக்ட்டு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு யூ டோன்ட் ஹேவ் டு பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் ஃபஸ்ட் மாஸ்டர் ஆஃப் நன்னாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஒன். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தெளிவாக கற்றுக்கோங்க. ஜாவாவாக இருக்கட்டும், இல்லை சி++, ஏஎஸ்பி, பிஹெச்பி, வாட் எவர் மேபி. ஆனால் ஒரு லாங்குவேஜை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. அது வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஸ் வெல் அஸ் நெவர் சே நோ டில் யூ கெட் எனஃப் நாலேஜ். எப்போதுமே உங்கள் ஸ்டாஃப் வந்துட்டு இதை பண்ணுறியாப்பா அப்படின்னு கேட்டால் உடனே சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறத விட சார் நான் கற்றுக்கிறேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழகிக்கங்க. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணும். ஸோ அடுத்தது வர்றது ரெண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேப்பர் அண்டு பேன். எப்போதுமே இந்த பேப்பர் அண்டு பேனா இல்லை நோட்டு இல்லை பேனா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் எழுதி வைங்க. இது மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் இது மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு உங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா, ஸ்டாஃப் இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணலாமா சார், இப்படி பண்ணலாமா, இது மாதிரி எனக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுங்க. அவங்க உங்களுக்கு ஒரு யூஜி ப்ராஜெக்டோ இல்லை பிஜி ப்ராஜெக்டோ வெளில எம்ஹெச்ஆர்டி மூலியமாகவோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மூலியமாகவோ, இல்லை வேறாச்சும் ஸ்காலர்ஷிப் மூலியமாகவோ உங்கள் யூஜி ப்ராஜெக்ட் இல்லை பிஜி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி திங்க் டிஃப்ரெண்ட்லி. எல்லோரும் மாதிரி நீங்கள் யோசிக்காமல் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கணும். அப்போ மிச்சவங்க மாதிரி இல்லாமல் யோசிக்கணும்னா மிச்சவங்க எப்படிலாம் யோசிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் புதுசாக யோசிக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஐடியாஸை ஷேர் பண்ணால் தான் அது ஏற்கனவே பழசா இல்லை புதுசான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்பப்போ இந்த எஃப்டிபி ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை செமினார்ஸ்க்கு இல்லை வெளியில் நடக்கிற ஒர்க் ஷாப்புக்கெலாம் அடிக்கடி வெளியில் போங்க. அஸ் வெல் அஸ் கிரியேட் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன கண்டென்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். HTML படிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன், தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது எப்படி, உள்ளே டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது, டிவிஷன் டேக்னா என்ன கண்டென்ட் இருக்குது, அதை நீங்கள் எப்படி தேடுறீங்க, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், சரி இவ்வளோதானா விஷயம், ஒன்றுமே இல்லையே, சாதாரண விஷயமா இருக்குது, பரவாயில்லையே, நம்மளால் அப்போ முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் முதல்ல உங்களுக்கு. இந்த தன்னம்பிக்கையை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் செல் யுவர் நாலேஜ் ஆன் fiverr.com. ஸோ என்ன அப்படின்னா இது ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தையை இதில் போய் நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா காசு சம்பாதிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு காசு கட்டணும் தேவையே இல்லை. இது ஒரு ஃப்ரீ வெப்சைட்டு. நீங்கள் யார் வேணாலும் போய்ட்டு இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் தீசிஸ் ரெடி பண்ணுறீங்க, ஒரு பேப்பர் ரெடி பண்ணுவீங்க, இல்லை பிளாகரிசம் செக் பண்ணுவீங்க, இல்லை என்னால் வெப்சைட் ரெடி பண்ண முடியும், நான் இப்போ ப்ரோக்ராமிங்கில் ஒரு சாட்பாட் என்னால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரால் என்ன தெரியுதோ நீங்கள் யூ கேன் செல் யுவர் செல்ஃப் இன் திஸ் வெப்சைட். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் வெர்டிக்ட்.